அன்புகளே, ஈஸ்டர் குண்டுபிடிப்பின் மாஸ்டர் மைண்ட்ஸ் யாரு? சுரேஷ் சாலே. அவர் இப்ப ஹாஸ்பிட்டல்ல விட்டு ஆளை தூக்கியாச்சு. நாங்க சொன்னமில்ல, நேத்து சொல்லிட்டோமில்ல. ஆளை போஸ்ட் பண்ணி மருந்தை கொடுத்து ஜம் எடுத்து ஆளை உள்ளுக்கு திருப்பி உள்ளுக்குள்ள மாமியா விட்டு போயாச்சு. அங்கிட்ட என்னன்னு சொன்னால் சுரேஷ் சாலி அத்தானே நிர்வாணமாக்க ஆடை ஒன்றும் இல்லாம புல் நேக்கட்டா சோதிச்சாங்களாம். அது சரிதானே? நீ உள்ளுக்கு என்னமாலும் கொண்டு போய் விஷம் குடிச்சேன்னா மர பொலிச்சுட்டே போய் தலைக்கு போகும் இல்லை. என்னென்றால் ஒன்ன கொல்லணும் மட்டும் பல பக்கத்தாலையும் இருக்கிறாங்க. அந்த மினி போட்டுட்டு கவர்மெண்ட் தலையில போடலாம் இல்லை. அதனால அப்படி செக் பண்ண உரிமை. அது சரி, நம்ம சும்மா கேட்போம். நம்மட தாத்தாமார் சொன்னாங்க, அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் பழமொழி இருக்குல்ல. இந்த மாதிரி சம்பவத்தை வச்சு தானே நாம அதை நல்ல பழமொழின்னு சொல்லலாம். எத்தனை அப்பாவி தமிழனுக்கு செஞ்சிருப்பாய் சாலை சாலை எத்தனை பேர் செஞ்சிருப்பீங்க. இப்ப எத்தனையோ ராணுவக்காரங்க இவரை மட்டும் குறி வச்சு போகுது என்றால் எத்தனை கரம்பத்தை அரங்கேற்றி போயிரோய். அதனால் இந்த மாதிரி வரலாம் இல்லை. அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் நாயகம், அப்படித்தானே சொல்லணுமே. முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலே, பிரதானி சுரேஷ் சாலே தொடர்பாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக மனித உரிமை ஆணையக்குழுவிடம் முறையீடு செய்திருக்கின்றார் அவருடைய மனைவி. என்னவாம்? அவரை நேக்கட் பண்ணி நீங்க சித்திரவதை ஏற்கனவே சொல்லிங்க, சித்திரவதை செஞ்சாங்கன்னு சொல்லிப்பட்டோம் இல்ல. சுரேஷ் சாலை சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டதாகவோ அல்லது ஆடையின்றி சோதனை செய்யப்பட்டதாகவோ ஆதாரபூர்வ சாட்சி இல்லைன்னு அவ சொல்றா. அதை சிஐடி ஏற்றுக்கொண்டு சொல்றா. ஆனால் அவரை ஏனைய கைதிகளை போலவே சட்டத்துக்கு உட்பட்டு நடத்துவதாகவே அரசாங்க தரப்பில் சொல்லப்படுகிறது. சுரேஷ் சாலையின் உறவினர்கள் அளித்த முறைப்பாட்டின் அடிப்படையில் இலங்கை மனித உரிமைகள் ஆணையக்குழு இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்துள்ளது. இதன் ஒரு பகுதியாக ஆணையக்குழுவின் அதிகாரிகள் அவரை சந்தித்து வாக்குமூலம் பெற்றுள்ளனர். எனினும் அந்த குற்றப்புலனாய்வு திணைக்களம் சிஐடி தாங்களாகவே இத்தகைய செயலை ஒப்புக்கொண்டதாக எந்த ஒரு நம்பகமான செய்தியும் இல்லை அவன் சொல்றான். அது சிஐடி ஒத்துக்கொள்ளல. அதாவது அது ஏன் செய்யறாங்கன்னு சொன்னால், ஒரு தடுத்து வைக்கப்பட்ட கைதியில என்னமாலும் இடுப்பில அங்கிட்டு இங்கிட்டு மர்ம உறுப்புகளை ஏதாலும் வச்சிருக்கலாம் இல்லை. ஏன் ஒரு சைனர் குப்பி கூட வச்சு செத்து போனா சிஐடியிலேயே பொறுப்பெடுக்கணும். இது மிக முக்கியமான ஒரு புள்ளியை எப்படி பாதுகாக்கணும் இல்லை. அந்த மாதிரி தானே அது. அதாவது ஒரு நாய் கடித்து அந்த நாயை பாதுகாக்கிற மாதிரி தான் காது பாதுகாக்கணும். சமூக ஊடகங்களில் சுரேஷ் சாலை குறித்து பல்வேறு விதமான தகவல் வந்தால் அதுல உண்மை இல்லைங்க. சுருக்கமாக கூறினால் குற்றப்புலனாய்வு சிஐடி திணைக்களம் இவ்வாறு ஒப்புக்கொண்டது என்ற கூட்டுக்கு எந்தவித ஆதாரமும் கிடையாது. அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டுக்களை நிராகரித்தது. நேக்கட் பண்ண யாரும் செஞ்சு விட்டு ஏற்றுக்கொள்வான்னு அவ தான் சொல்றா. யாரு கண்டாங்க, யாரு செஞ்சாங்க, அதுக்கு ஆதாரமே இல்லை. அரச புலனாய்வு, அதாவது முன் சிஐடியின் பிரதானி புலனாய்வு இன்வெஸ்டிகேஷன் புலனாய்வின் பணிப்பாளர் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சாலி தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது அவர் ஆடையின்றி நிர்வாணமாக்கப்பட்டு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதை குற்றப்புலனாய்வு திணைக்களம் ஒப்புக்கொண்டுள்ளதாக சுரேஷ் சாலையின் அன்பு மனைவி மனோரி சொல்லி இருக்கிறாங்க. அது நடந்தா தெரியல. நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்ததா சொல்றான். அதான் ஆதாரபூர்வமான அப்படி அவதான் சொல்ற. 6 சிஐடி ஏற்றுக்கொண்டீங்கன்னு அதுக்கு ஆதாரம் இல்லைங்க. அதாவது தற்போது அவரது ஆரோக்கிய நிலை எவ்வாறு உள்ளது என்று கேட்ட போது சுரேஷ் தொடர்ந்து உண்பதோ குடிப்பதோ இல்லை என்றும் அவர் தனது உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடவில்லை என்றும் நாளுக்கு நாள் அவரது உடல்நிலை மோசமடைந்து வருகிறது என்றும் பேசுவதற்கும் சற்று சிரமப்படுகிறார் என்றும் அவரால் தொடர்ந்து அமர்ந்திருக்க முடியாது. கைகளில் செலுத்தப்பட்டிருந்த ஊசிகள் காரணமாக கைகள் அனைத்தும் வீங்கியிருந்ததால் தற்போது அவற்றை அகற்றிவிட்டு வயிற்றுகள் சிறு சிறு துளிகளாக திரவ ஆகாரங்களை வழங்கி வருகின்றனர். அதன் மூலமே வைத்தியர்கள் எப்படி அவர் உயிரை தக்க வைத்துள்ளனர். நேற்று குற்றப்புலனாய்வு சிஐடி அதிகாரிகள் மற்றும் நீங்கள் அழைக்கப்பட்டிருந்ததை நாங்கள் அவதானித்தோம். அப்போது அங்கு என்ன நடந்தது என்று ஒருவர் கேட்கிறார். அவர் சித்திரவதை உள்ளாக்கப்பட்டார் கேட்டதுக்கு, நேற்று எங்கள் இரு தரப்பையும் அழைத்து பேசினார்கள். கடந்த முறை சிஐடி அதிகாரிகளால் வர முடியாமல் போனது. இந்த முறைதான் வந்திருந்தார்கள். முதல் முறையாக அவர்கள் ஒப்புக்கொண்டார்கள். நாங்கள் கூறியது போலவே சுரேஷை சிறை அறையிலிருந்து வெளியே அழைத்து வந்து எல்லோரும் முன்னிலையிலும் நிர்வாணப்படுத்தி சோதனை செய்ததை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும், இவ்வளவு காலமாக அவர்கள் அதனை ஒப்புக்கொள்ளவில்லை என்றும், ஆனால் இப்போது அதனை செய்தாங்க, அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் என்றும் அவர் சொல்றாக. அது ஊடகத்துக்கு சொல்றா. எங்கேயாவது அது ஏற்றுக்கொண்டதற்கான எந்த ஒரு ஆதாரம் இன்னும் காண்பிக்கப்படவில்லை.
ஆனால் அவர் சித்திரவதை செய்யப்பட்டு சொல்லலாம். அதாவது சாதாரண அங்க இருக்கிற நிறைய இருக்கிறாங்கன்னு எல்லா கைதிகளையும் போலவே இவரும் கவனிக்கப்படுகிறான்னு சொல்றாங்க. இவருக்கு அங்க ராஜ மரியாதை தேவைப்பட கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையிலே. இவரு ஒரு 200-300 பேரை கொண்ட கொலை ஆளுங்க அவங்க அங்க பாக்குறாங்க, அவ்வளவுதான். இவர் அங்க ராஜாஜராஜ மகாத்தாண்டவன் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்கல்ல. இவர் மிகப்பெரிய அங்க இருக்கிற ஆட்களுக்குள்ளே மிகப்பெரிய 1ஆம் நம்பர் குற்றவாளி இவர் தான் சந்தேகப்படுறாங்க. சந்தேக குற்றவாளி என்ன உறுதிப்படுத்தலையே, அவர் எதையும் ஏற்றுக்கொள்ளலையே, அவர்கிட்ட விசாரணை எடுக்கலையே. அவர் முறைப்பாடு இன்னும் முறைப்பாடு காரணமாக அவர்கிட்ட இன்னும் எந்த விசாரணையும் கேட்கல. அதை எடுக்கணுமே முதல்ல. ஆனால் அதுகள் எல்லாம் சாத்தியப்படாம அதை விட்டு உடைச்சு வெளியாக பாக்குறாரு. ஏனென்றா அவர் வாய் திறந்தால் கோட்டை அதுக்கு பின்னால உள்ள எல்லா சக்திகளையும் சொல்லி ஆகணும். நாம் நேற்று சொல்லியிருக்கிறோம் இல்லை, அதாவது சுரேஷால வாய் திறந்தால் இதுக்கு பின்னால ஆடுகின்ற எல்லா ஆட்டமும் அடங்கும். நம்ம சொன்ன ஒரு ஊடக தலைவர் இதுக்குள்ள சிக்கியிருக்கிறார். அப்ப கம்பெனி விலை, அந்த விலை, இந்த விலை, எல்லா விலையும் இதுக்குள்ள வந்தாகணும். என்றால் மஹிந்தா அண்ட் கம்பெனி, கோட்டா மஹிந்தா அம்பன் கம்பெனி என்றாலும் கோட்டாட பிரைவேட் லிமிடெட். இப்ப கோட்டை என்ற பிரைவேட் லிமிடெட்டுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாம் வெளியாகி வரணும். அதுக்கு யாரு சாட்சியா மாறணும்? சுரேஷ் சாலி வாய் திறந்தால் மாத்திரம் சாத்தியப்படும். அவனா இவங்க இதை கொண்டாடல, சிங்கப்பூர் போன்ற வெளிநாடுகளில் இருக்கின்ற உண்மையை கண்டறியும் மிஷன் மூலம் எடுக்கலாம். எவ்வளவு விடயம் இருக்குது கண்டறிகிறதுக்கு. அதை விட்டு போட்டு அம்மனம்மா பார்த்தோம், அதை பார்த்தோம், இதை பார்த்தோம் சொல்லியிருக்காம எவ்வளவோ உலகத்திலே எவ்வளவு அவர் சொல்ற சாட்சியால பொய் இருக்கு. இந்த சாட்சியை அவர் இன்னும் அவங்க வந்துட்டு ஒன்றுமே எடுக்கல, இந்த விசாரணையை செய்யல. அவர் பொய் சொல்றாருன்னு விளங்கும் சிஐடிக்கு விளங்கினால் மிஷினை கொண்டு வாங்க. ஜெர்மனி மிஷின் தருமாப்பா. உலகம் எங்க இருக்கு, இவங்க என்ன விதை செஞ்சிருக்கிறாங்க. ஏதோ அவருக்கு சித்திரவதைன்னு சொல்லி மனைவி புலம்பித்திருக்குது. இவங்க மனித உரிமைக்காரங்களும் போய் வந்துட்டாங்க. இப்ப இதை என்ன சொல்றாங்க என்றால் அம்னஸ்டிகள் அனுப்ப போறாங்க. உலகத்துல உள்ள மனித உரிமை அமைப்புகள் அனுப்ப போறாங்க. ஒரு டோர்ச்சர் கொடுத்து இவர் எப்படி வெளியாக்குறதுக்கான நகர்வுகளை செய்யறாங்க. எந்த மனித உரிமை அமைப்புகளும் உள்நாட்டு விடயங்களை தலையிடாது. இவருக்கு நடக்கிற அநீதிகளை கேட்கும், அங்க போய் பார்க்கும், அவ்வளவு செய்யலாம். அதை விட்டு போட்டு இவரை விடுங்கன்னு சொல்றதுக்கு யாரும் ரைட்ஸ் இருக்குமா? இன்டர்நேஷனல் பாடி யாரும் சொல்ல முடியுமா? அது நடக்காது. பார்க்கலாம். ஆனா இதுக்கு பின்னாலே மிகப்பெரிய தண்டவாளம் இருக்குது. இந்த வண்டவாளம் இருக்கு. நாம தண்டவாளத்தை கொண்டு வர முடியாம இருக்குது. ஆனால் நாம் இன்னொரு பாட் பட்ஜெட்டுக்கு மிக மிக முக்கியமான தகவல்கள் அடங்கிய தகவலாக அதை நாங்கள் பின்னர் தருவோம். மீண்டும் சந்திப்போம் நேர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.